தென்னகத்தின் குரல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த தென்னகத்தின் குரல் யூடியூப் சேனலை தொடர்ந்து கண்டுகளிக்க சப்ஸ்கிரைப் செய்ய வேண்டுமாய் கேட்டுக்கொள்கின்றேன். 2026ஆம் ஆண்டு தமிழகத்தில் நடைபெறக்கூடிய சட்டமன்ற பொதுத் தேர்தலில் எந்தெந்த கட்சி சார்பில் எந்தெந்த தொகுதிகளில் யார் யார் வேட்பாளராக போட்டியிடுகிறார்கள் என்பது குறித்து தொடர்ந்து நாம் அலசி வருகின்றோம். அந்த வகையில் இன்று நாம் பார்க்கக்கூடிய சட்டமன்ற தொகுதி திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள ராதாபுரம் சட்டமன்ற தொகுதி. இந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் ராதாபுரம் சட்டமன்ற தொகுதி 1957 முதல் 2021 வரை 15 சட்டமன்ற பொதுத் தேர்தலை சந்தித்துள்ள தொகுதி. இந்த தொகுதியில் அதிகப்படியாக காங்கிரஸ் கட்சி 5 முறையும், திராவிட முன்னேற்ற கழகம் 3 முறையும், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2 முறையும், காந்தி காமராஜ் மக்கள் கட்சி 2 முறையும், சுயேட்சை 1 முறையும், 1996ஆம் ஆண்டு திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் தமிழ் மாநில காங்கிரஸ் 1 முறையும் இந்த தொகுதியில் வெற்றி பெற்றுள்ளது. கடைசியாக நடைபெற்ற 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் தற்போது தமிழகத்தினுடைய சட்டப்பேரவைத் தலைவராக இருக்கக்கூடிய திரு மு அப்பா அவர்கள் இந்த தொகுதியில் வெற்றி பெற்றார். அவர் ஏற்கனவே 1996ஆம் ஆண்டு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி சார்பில் அந்த தொகுதியில் வெற்றி பெற்றவர். 2001ஆம் ஆண்டு அந்த தொகுதியில் சுயேட்சாக களம் கண்டு வெற்றி பெற்றவர். 2011ஆம் ஆண்டும் அவர் அந்த தொகுதியில் வெற்றி பெற்ற 2011ஆம் ஆண்டு அந்த தொகுதியில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பில் திரு மைக்கேல் ராயப்பன் அவர்கள் போட்டியிட்ட அந்த தொகுதியில் வெற்றி பெற்றார். 2016ஆம் ஆண்டு தமிழ்நாட்டுக்கே தெரிந்த ஒரு தொகுதியாக இது பார்க்கப்பட்டது. காரணம், தற்போது சட்டப்பேரவை தலைவராக உள்ள திரு மு அப்பா அவர்கள் அந்த தொகுதியில் குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் மறு எண்ணிக்கை கோரி கடந்த 5 ஆண்டுகளாக அவர் நீதிமன்றத்தை நாடி அதில் தோல்வியும் அடைந்தார். அந்த வகையில் மீண்டும் 2021ஆம் ஆண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தில் அவருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டு அவர் வெற்றி பெற்றார். அந்த வெற்றி பெற்ற பிறகு அவர் தமிழ்நாடு சட்டப்பேரவையுடைய தலைவராக 2021 முதல் தற்போது வரை அவர்தான் சட்டப்பேரவை தலைவராக உள்ளார். இந்த தொகுதியில் மீண்டும் இந்த தொகுதியில் யார் யார் வேட்பாளர் போட்டியிடுகிறார்கள் என்ற பற்றி அறிந்தோம். அந்த வகையில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் திரு மு அப்பா அவர்களை மீண்டும் அந்த தொகுதியில் களங்காண்பதற்கு அதிக வாய்ப்புள்ளதாக தெரிகிறது. ஒருவேளை அவருக்கு வயதின் காரணமாக அந்த தொகுதியில் அவருக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டால் அவருடைய மகன் தற்பொழுது ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளராக உள்ள திரு அலெக்ஸ் அவர்கள் அந்த தொகுதியில களங்காண்பதற்கும் அந்த வாய்ப்புள்ளதாக தெரிகிறது. இந்த அப்பா மகன் இந்த இருவரில் ஒருவர் தான் அந்த தொகுதியில் வேட்பாளராக போட்டியிடக்கூடும் என்பது தற்போதைய கள நிலவரம். அதேபோல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஏற்கனவே 2016 முதல் 2021 வரை இருந்த திரு இன்பதுரை அவர்கள் தற்போது அவர் மாநிலங்களவை உறுப்பினராக உள்ளதால் தற்போது அவருக்கு அந்த தொகுதியில் சீட்டு வழங்கப்படுமா, இல்லை ஏற்கனவே அந்த தொகுதியில் 2011 முதல் 2016 வரை தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தில் இருந்து தற்பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்திருக்கக்கூடிய திரு மைக்கேல் ராயப்பன் அவர்களுக்கு அந்த தொகுதியில் சீட்டு வழங்குவதற்கும் அதிக வாய்ப்பு உள்ளது. இந்த இருவர் மற்றும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு சவுந்தரராஜன் அவர்களும் இந்த தொகுதியில் சீட்டு கேட்டுள்ளார். இந்த மூவரில் ஒருவர் அந்த அனைத்து இந்திய திராவிட கழகத்தில் வழங்குவதற்கு வாய்ப்புகள் உள்ளதாக கருதப்படுகின்றது. அதேபோல் இந்த தொகுதியில் ஏற்கனவே நாம் கட்சி சார்பில் வேட்பாளர் அறிவிக்கப்பட்டார்கள். அதேபோல் தமிழக வெற்றி கழகம் இன்னும் யாருடன் கூட்டணி என்பது இன்னும் முடிவாத பட்சத்தில் அவர்கள் யாரை வேட்பாளர் அறிவிக்கப் போகிறார்கள் என்பது இன்னும் புரியாத புதிராகவே உள்ளது. இந்த தொகுதியில் மெஜாரிட்டியாக